இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஜீவனுள்ள ஜீவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள ஜீவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓடும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓடும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஓடும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓடும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமாயிருக்கிறது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இதுக்கு அநேக நிலைமை இப்படிதான் இருக்கிறது. சரீரம் முழுவதும் பெயின், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. தூக்கம் இல்லாத இரவுகள் ஒரு பக்கம், இருதயத்துல துக்கம், ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு கதையை சொல்ற அளவுக்கு அப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளான ஒரு நாட்களுக்குள்ள இன்னைக்கு வந்துட்டோம். இந்த சரீரம் அப்படிப்பட்ட பலவீனமா இப்போ வேதனையா இருக்கிற இந்த நாட்கள் நான் ஆண்டோடைய வார்த்தைன்னு சொல்லுது, ஆரோக்கியத்தை வர பண்ணுவாராம், சௌக்கியத்தை அவர் வர பண்ணுவாராம், காயங்களை ஆற்றுவாராம். அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீல் பிதுக்கப்படாமல் இருக்குமானால் கண்டிப்பாக அந்த காயங்கள் ஆறாது, அந்த புண் ஆறவே ஆறாது. அநேக நேரம் அதற்கு நாம் விட்டு கொடுப்பது இல்லை. அங்குதான் பிரச்சனை. சில பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த பாதையில நடத்தும் பொழுது நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போவதற்கு குறுக்கு வழி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தேவன் அந்த வழியை நடத்தாமல் சிவந்த சமுத்திரம் வழியாக சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த செங்கடல் வழியாக நடத்தும் பொழுதுதான் அங்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக நடந்து போவதனாலே அந்த கடல் வழிவிட்டது. அதே நேரத்தில் பார்வோன் சேனைகளை அங்குதான் மூழ்கடித்து இதுவரை 430 ஆண்டுகள் கிட்ட அடிமையாக வைத்திருந்த அடிமைத்தனத்தின் நுகங்களை முறித்ததோடு மட்டுமல்ல, அதற்குட்படுத்தப்பட்டவர்களையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் பண்ணினார். அந்த பாதையில் சென்றதினால் தான் ஐயோ செங்கடல் முன்னாடி இருக்கிறதே, எப்படி நான் கடந்து போவேன் தெரியலன்னு தவித்தார்கள். உண்மைதான். ஆனால் அந்த பாதை கடினமான பாதை தான். ஆனால் கர்த்தர் அனுமதித்தார், அவர்களும் நடந்தார்கள். பின்பாக திரும்பி பார்க்கும் பொழுதுதான் அதற்குள் வைத்திருக்கிற தேவன் வைத்த மகா பெரிதான திட்டம் வெளிப்பட்டது. சில பாதைகள் நெருக்கமாய் கடினமாய், நான் மட்டும்தான் போகிறேன், எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, நான் ஒருவன் தான் போராடுகிறேன், ஒருத்தி தான் போராடுகிறேன், என் நிலைமை யாருக்கு தெரியும் சொல்ல கர்த்தர் அதற்கு பின்பு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு மருத்துவரிடம் போயிருந்தாராம். போய் காலில் ஒரு கட்டி இருக்குது, அதை பார்த்து பண்ணும்போது சின்ன சைஸா இருக்குது, வலிக்குது அப்படிங்கும்போது அந்த டாக்டர் சொன்னதை அப்படியே கட் பண்ணி அழகா எடுத்துடலாமா அப்படிங்கும்போது, இல்ல டாக்டர் நீங்க ஏதாவது மாத்திரை கொடுங்க, மாத்திரை கொடுத்தா அமிங்கிருமா, பரவாயில்லையா அப்படின்னாராம். பரவாயில்ல, அமிங்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்துட்டு அதுல பெருசாலாம் ஆகக்கூடாது, உடனே அது அப்படியே அமிங்கி போயிடணும் அப்படின்னதும் டாக்டர் திரும்ப சொன்னார், ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும்போது எடுத்து விட்டோம்னா பின்னாடி ஃபியூச்சர்ல பிரச்சனை வராது, அதெல்லாம் வராது டாக்டர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சதும் திருப்பியும் வந்தாங்க. என்னன்னா அதே இடத்துல அந்த கட்டி திரும்ப வர ஆரம்பிச்சுது. டாக்டர் சொன்னாங்களாம், சரி என்ன நான் அன்னைக்கே சொன்னலாமா, இப்பமாவது ஆமா டாக்டர் உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா இன்னும் பெருசாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு பார்க்கும்போது சிறிதா தான் இருந்துச்சு, இன்னைக்கு அதை விட பல மடங்கு பெருசாயிடுச்சு. நான் அன்னைக்கு அதை கட் பண்ணி இது பண்ணியிருந்தேன்னா திரும்ப அதை வந்திருக்காது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது டாக்டர் அதை என்ன பண்ணாரு, அழகா ஆப்ரேட் பண்ணி எடுத்து சரி பண்ணிட்டாராம். அதனுடைய வேர்கள் அதன் மீண்டும் தொற்று வராதபடி அந்த காரியங்களை சரி பண்ணி விட்டாராம். அநேக நேரம் ஆண்டவர் அவ்விதமாகத்தான் நிரந்தரமான தீர்வை கொடுப்பாரு.
நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுப்பாரு, நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தான் ஆண்டவருடைய செய்கைகள். அரை குறையாது இருக்கவே இருக்காது. அவர் காட் இஸ் காட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். அவர் பூர்ணத்தின் தேவன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மேல் பூச்சாய் அந்த நேரத்துல உள்ள சூழ்நிலை அந்த தாண்டா போதும், இப்ப சமாளிச்சா போதும், நாடி பாத்துக்கலாம்னு சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஒரே நாள்ல எல்லாம் போட்டு நம்மளை அமுக்கிற மாதிரி நம் காரியங்களை செய்து விடுக்கிறோம். அப்படி அல்ல. சில இடத்துல தேவன் நடத்துகிற சீல் பெதுக்குவார். விட்டு கொடுப்போம். கேள்வி கேட்க முடியாது. தாழ்த்தி உம்முடைய சித்தம் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் சொல்ல கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலோ நாம் கடந்து போற பாதைகளை ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடிந்திருக்க நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டதை பார்க்க முடியும். சௌக்கியமும் ஆரோக்கியமும் உண்டானதை பார்க்க முடியும். இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிற வாதத்தின் கடைசி நாட்கள் வந்துட்டோம். இம்மட்டும் நடத்துனீங்க, இனிய நீ நடத்த வல்லவரா இருக்கிறீங்கப்பா. அநேக காரியங்கள் நம்முடைய நடத்தலுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க தவறி இருக்கிறோம். அநேக பாதைகள் கடினமா இருக்குன்னு சொல்லி நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம்ப்பா. அப்படியே நின்று இருக்கிறோம். அந்த நிலைமெல்லாம் மாறி நீர் நியமித்திருக்கிற பாதையில நீர் சொல்லுகிறத நாங்க செய்யத்தக்கதாய் உன் நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. நெருக்கத்தோடு பலவீனத்தோடு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சரீரம் பலவீனப்பட்டுருச்சுது, அவைகள் பலவீனப்பட்டு விட்டது, எனக்கு தூக்கம் இல்ல, துக்கம் தான் இருக்கிறதுன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளுக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேனப்பா. சுகம் கொடுக்கிற அவனுடைய வல்லமை நிறைந்த கரம் இப்பொழுது தொடுவதாக, சுகமாக்குவீராக, தூக்கி நிறுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. தாடிய செய்து எங்கெங்கெல்லாம் தொன்னிக்கிறோம் அங்கெல்லாம் அவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். நாமம் மகிமைப்படட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அனுமதியுங்கள் அவர் கிரியை செய்யும்படியாய் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே.